ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ குட் டே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னா, எல்லாருக்குமே இந்த பிஹெச்ஐஎம் யூபிஐ அப்ளிகேஷன்ஸை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன்ஸ் மூலிமா சின்னதாக ஒரு ஆஃபர் வந்து நான் பார்த்தேன். என்னன்னா, ரீசெண்டாக என்னுடைய யூஸ்க்காக ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சர்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து பை கொடுத்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆஃபர்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிரெடிட் கார்டு, ஆக்சிஸ் பேங்க் யூஸ் பண்ணுறவங்களுடைய கிரெடிட் கார்டு, ஸோ இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி, ஸோ இந்த மாதிரியான பாப்புலரான பேங்க் அக்கௌண்ட்ஸ் மூலிமா கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 50% வரைக்குமே வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உண்மையெல்லாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் இந்த பிஹெச்ஐஎம் யூபிஐ அப்ளிகேஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வந்து ஸோ மென்ஷன் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை பேருக்கு தெரியும், ஸோ எத்தனை பேர் வந்து யூஸ் பண்ணி பயன்பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோவில் இந்த பிஹெச்ஐஎம் யூபிஐ அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்கள் டிவைஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறது, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணுறது அப்படிங்கும்போது ஸோ தெளிவாக இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த யூபிஐ அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் மூலிமா கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் மூலிமா மற்ற யூபிஐ அப்ளிகேஷன்ஸ் மாதிரியான எல்லா விதமான ஃபியூச்சர்ஸும் ஸோ அதில் வந்து இன்க்ளூடாக இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்மளுடைய டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணி ஸோ யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸ் பற்றின வீடியோஸ் வந்து நம்ம சேனல் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உடனுக்குடனே பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் வந்து மிஸ் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக நீங்களும் வந்து ஸோ பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து தெரியாத நண்பர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரில் நான் சொல்கிற அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சர்ச் பாரில் பிஹெச்ஐஎம் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ண உடனே இங்கே பாருங்கள், ஓன் பேமெண்ட்ஸ் ஆப், அதாவது நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து தைரியமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஹெச்ஐஎம் அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே ஓப்பன் பண்ணாமல் டன் கொடுத்துட்டு ஸோ பேக் வந்துக்கலாம். ஸோ பேக் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய மொபைலில் நான் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ண உடனே இங்கே வந்து சூஸ் யுவர் ப்ரெஃபரட் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தனா ஸோ நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும்னு நினைக்கிற பேங்க் அக்கௌண்ட், ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பேங்க் சைடில் எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னுடைய பேங்க் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரி பண்ணி ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ பிஹெச்எம் ரீட் த மெசேஜ் பிலோ த கோட், அதாவது அவங்க அனுப்பிக்கிற வெரிஃபிகேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஹலோ கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்த உடனே இங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியராக வந்து படித்து பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல பாக்ஸில் வந்து டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா இந்த பிஹெச்ஐஎம் டு ஆக்சஸ் த லொக்கேஷன், அதாவது டிவைஸோடைய லொக்கேஷன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஒன்லி திஸ் டைம் வந்து கொடுத்துக்கலாம். மேனேஜ் ஃபோன் கால்ஸ், அதாவது சில வெரிஃபிகேஷன்ஸ்க்காக வந்து கேட்குறாங்க. ஸோ தைரியமாக நம்ம ஹலோ கொடுத்துக்கலாம். ஃபோன் கால்ஸ். ஸோ சென்ட் அண்ட் வியூ எஸ்எம்எஸ் மெசேஜஸ், அதாவது இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது சில வெரிஃபிகேஷன்ஸ் எஸ்எம்எஸ் வந்து அனுப்புவாங்க இல்லைங்களா, ஸோ அதை வந்து ரீட் பண்ணிக்கலாமா இந்த அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஹலோ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ என்ட்ரி பண்ண மொபைல் நம்பர்
சிம் 1ல போட்டிருக்கீங்களா? சிம் 2ல வந்து போட்டிருக்கீங்களா? ஸோ எந்த ஸ்லாட்ல வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்க வந்து பேங்க் சைட்ல குடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து உங்களுடைய மொபைல்ல 2 சிம் கார்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, எந்த ஸ்லாட்ல வந்து நீங்க பேங்க் சைட்ல குடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பரோ, ஸோ அந்த ஸ்லாட் சிம் 1ஆ, சிம் 2ஆ அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சிம் 1 அப்படிங்கிறத வந்து குடுத்துட்டு ப்ரொசீட் குடுத்துக்கிறேன். ஸோ வெரிஃபை மொபைல் நம்பர் எஸ்எம்எஸ் சென்ட் அண்ட் யுவர் மெசேஜ் வந்துருச்சு. ஸோ 3 ஆப்ஷனுமே வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. சூஸ் யுவர் செக்யூரிட்டி மெத்தட். செலக்ட் த மெத்தட் ஷூர்லி யூ லாகின் டு பிஹெச்ஐஎம் ஆப். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செட் பண்ணிக்கிறீங்களா? இல்லை கோட் வந்து செட் பண்ணிக்கிறீங்களா? அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து கிரியேட் அ பாஸ்கோடு வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட். ஸோ குடுத்தனா இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு 4 விதமான நம்பர் வந்து இதில வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நீங்களும் என்ன பாஸ்வேர்ட் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கக்கூடிய பாஸ்வேர்ட் வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மேலே என்ட்ரி பண்ணியிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரீஎன்டர் வந்து பண்ணிக்கணும். ஸோ பண்ணிக்கிட்டு நீங்க வந்து இந்த இந்த இடத்துல என்ட்ரி பண்ணியிருக்கிற நம்பர் வந்து 2மே ஒரே மாதிரி இருக்கா பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல ஷோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா, நாம என்ட்ரி பண்ணியிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு வந்து ஒன் டைம் வந்து ஷோ ஆகும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் குடுத்துக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான 4 விதமான பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண உடனே, ஸோ ஒன் டைம் வந்து அந்த பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி உள்ளே போகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு வந்து ஸோ என்ன செட் பண்ணியிருந்தீங்களோ, ஸோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரி பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் ஆக்டிவேஷன் பண்ணி அண்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு மட்டும் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, பணம் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்க இப்போ இந்த அப்ளிகேஷன் இந்த ஆப்ல வந்து ஆட் பண்ணி அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து லிங்க் யுவர் பேங்க் அக்கவுண்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ மெயினா இந்த லிங்க் யுவர் பேங்க் அக்கவுண்ட் இந்த பேங்க் அக்கவுண்ட் லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யுபிஐ ஐடி வந்து நம்ம இங்கே வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதாவது இந்த யுபிஐ ஐடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி யுபிஐ அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிவேஷன் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு யுபிஐ ஐடி வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த நம்பருக்கு ஒரு முறை கிரியேட் ஆன யுபிஐ ஐடி பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை யுபிஐ அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும், ஸோ அதுக்கு வந்து இந்த மொபைல் நம்பர் மூலிமா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஸோ நீங்க வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு யுபிஐ அப்ளிகேஷன்ஸுமே யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஸோ இந்த யுபிஐ ஐடி வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து குடுப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி என்னுடைய மொபைல்ல நான் யுபிஐ அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் ஆன யுபிஐ ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ டைரக்ட்டா நான் வந்து லிங்க் யுவர் பேங்க் அக்கவுண்ட்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி, ஸோ என்னுடைய பேங்க்க வந்து செலக்ட் பண்ணி பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்குவேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட்டோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டைப் பண்ணி கூட சர்ச் பண்ணிக்கலாம். நான் பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஆட் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ண போறேன். நான் இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன பேங்க் அக்கவுண்ட்டோ அத வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. பேங்க் ஆஃப் பரோடா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ண உடனே என்னுடைய அக்கவுண்ட்டுடைய கடைசி நம்பர்ஸ் வந்து காமிச்சு, ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே காமிச்சிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் குடுத்துக்கோங்க. யுவர் பேங்க் அக்கவுண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்து எனக்கு புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ ஓகே குடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிவைஸில் பிஹெச்ஐஎம் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி, அப்ளிகேஷன் ஆக்டிவேஷன் பண்ணி, அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டும் செட் பண்ணியாச்சு. நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்டும் வந்து ஆட் பண்ணியாச்சு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய மொபைல்ல யுபிஐ அப்ளிகேஷன்ஸ் வந்து பயன்படுத்துறீங்கன்னா, அப்போ வந்து நீங்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி யுபிஐ ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்பாங்க. ஸோ நீங்க வந்து ப்ராப்பரா அத வந்து பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாதவங்க நம்மளுடைய சேனல்ல ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரியான யுபிஐ அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது யுபிஐ ஐடியெல்லாம் கூட வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தெளிவா நான் சொல்லியிருக்கேன். ஸோ தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ செக் பேலன்ஸ் வந்து குடுக்கலாம். ஸோ செக் பேலன்ஸ் குடுத்தோம்னா, நம்ம பேங்க் ஆஃப் பரோடாக்கு வந்து என்ன பாஸ்வேர்டு வந்து குடுத்துருந்தோமோ ஏடிஎம்க்கு, ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கலாம்.
ஸோ பாருங்கள், ஏடிஎம்முக்கு நம்ம வந்து என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருந்தோமோ 4 நம்பர் பாஸ்வேர்டு. ஸோ அது இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணோன்னா பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம் அண்ட் பணம் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக் வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட் மொபைல் நம்பர், அதாவது மொபைல் நம்பருக்கு வந்து டைரெக்டாக எந்த மொபைல் நம்பருக்கு வந்து பணம் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல வந்து சென்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மொபைல் நம்பரில் கான்டாக்ட் லிஸ்ட்டு வந்து ஆக்சஸ் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நேமோட அவங்களுடைய மொபைல் நம்பர் லிஸ்ட் வந்து காமிக்கும். நீங்கள் எந்த மொபைல் நம்பருக்கு பணம் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை மேனுவலாக என்ட்ரி பண்ணிக்கலாம், செலக்டும் பண்ணிக்கலாம். சென்ட் டு பேங்க், யூபிஐ செல்ஃப் டைரெக்டாக பேங்க்குக்கு சென்ட் பண்ணிக்கலாம். பில் ரீசார்ஜ், நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொபைல் ரீசார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃபரல் பாருங்கள். ரெஃபரல், அதாவது இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ண உடனே இந்த ரெஃபரல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த ரெஃபர் பண்ணுறவங்க பாருங்கள் இன்வைட்னு காமிக்குது இல்லைங்களா. இந்த ஆப்பை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் வேறு யாராவது இந்த பிஹெச்ஐஎம் அப்ளிகேஷனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னா, அதாவது நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் மூலிமா இந்த ரெஃபரல் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா எந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து இன்வைட் பண்ண போகிறீங்களோ அந்த இன்வைட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டிங்கன்னா அந்த மொபைல் நம்பர் இந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆகிடும். அவங்களுக்கு வந்து இந்த ரெஃபர் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அப் டு 500 வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணலாம், மொபைல் போஸ்ட் பேடு, ப்ரீபேடு, நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ஸுடைய ஃபுல் ரிவ்யூ வேணுங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் ரிவ்யூ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். எனிவே ஓவரால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் பற்றின வீடியோஸ் வந்து என்ன மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு வேணுங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டான கமெண்ட்டை அடுத்த வீடியோ உங்களுக்காக நான் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஓவரால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.